ஷேய் எப்பா பெஸ்ட்டோ பிரமா எப்பா நீ கிரிமினல் கோர்ட்டு உனக்கு வந்து கிரிமினல் கோர்ட்டு உனக்கு தான் கொடுக்காரு. கிரிமினலில் தப்பு செய்த கணக்கு பூரா பூரா ஆபாசமாக மாநிலத்தில் கோர்ட்டு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டே இருக்குது. முக்கால் சத்தியம் கணக்கு நம்ம கைலாசத்திலேருந்து எட்டநாட்டு சனீஸ்வரி முக்கால் சத்தியம் எப்பா இயற்கையை கொடுத்தாரு, செயற்கையில் விட்டுட்டான். அப்போ மூளையை அவனா என்னத்த நாய் மூளை தான் இருக்குது. இப்போ கணக்கு போட்டாருப்பா, மானிட பிறவிக்கு ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து மொத்தத்தில் நாயுடைய பவரை கொடுத்துட்டாரு, நாயுடைய மூளையை கொடுத்துட்டாரு. இப்போ மானிட பிறவி ஆணும் பெண்ணும் நாய். நம்ம மானிடத்தில் குட்டுன்னு ஓடும் நாய்க்குட்டி நம்ம கைலாசத்தில் இருக்கலப்பா. இதுகளுக்கு வந்து மானிட பிறவி மூளையை கொடுத்துட்டார். மானிட பிறவியை அந்த மூளை இது கொடுத்துட்டார். 5 அறிவு வனவிலங்கு பறவைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். 6 அறிவு இவனுக்கு கொடுத்தார். அந்த அறிவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ விலங்குகளுக்கு வந்து கூடுதலாக ஒரு உயிர் கணக்கு, ஒரு பவர் கணக்கு, ஒரு அடித்து சாப்பிட்ற கணக்கு, அடித்து கொல்கிற கணக்கு வனவிலங்கு கொடுத்துட்டார். 6 அறிவு கொடுத்தார். இதுக்கு 5 அறிவு. இப்போ இதுக்கு ஒரு அறிவு கூட்டி இவனுக்கு ஒரு அறிவு குறைச்சி அவர் ஏட்டில் எழுதிட்டார். இப்போ அதான் நடக்கும். நாய்க்குள்ளே கணக்கெல்லாம் போட்டாச்சு. நாய்க்குள்ளே அந்த வெதர் வீங்கும் போட்டோமா, நாய்க்குள்ளே ஆகணும். இப்போ நாய் தானே இருக்கான். இந்த பேர் ஆணு பண்ண நாய் மாதிரி எழுதுதான், நாய் மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் நம்ம கணக்கு போட்டாச்சு. எல்லாமே ஆட்டி விட்டுரு. இந்த மானிட பிறவி ஆணு அவன் புடுக்கு வழியாக ரத்தமாக போகும். கணக்கு எழுதி ஏட்டில் எழுதியிருக்காருப்பா, தூக்கி எறிதார். ஏட்டில் எழுதின கணக்கு இந்த செம்மத்தில் இவனுக்கு ரத்தமாக போகும். அந்த காய்ச்சலும் அந்த நோய் வரும். அந்த நோய் வரையில் இவன் புடுக்கு வழியாக ரத்தமாக போகும். பெண்ணுக்கு முட்டை, அவள் கெருப்பம்லாம் கிடையாது, இன்னும் முட்டை தான். முட்டை பறவைகள் விலங்குகள் எல்லாம் திங்கல. ஆணும் பெண்ணும் சட்டியில் வறுத்து கையை ஓட்டி அதனால் திருப்பி அந்த பவரை கொடுக்கார். அந்த பவர் அந்த மானிட பிறவிக்கு பெண்ணுக்கு முட்டை விடுவா. முட்டை விடுதல உள்ள புருஷன்டா தான் சொல்லுவா, பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டானா முட்டை விட்டுருக்கோம்னு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த முட்டையில் பலவிதமாக நோய் வரும். பெண்ணுக்கு ஆணுக்கு இவனுக்கு எப்போயுமே பிடுங்கி போயிடும், ரத்தமாக போகும். அந்த காய்ச்சல் வரையில் அந்த ஈரக்கோலையில் அந்த வேறு அறுத்து விட்டுருவார். ஈரக்கோலை அவர் 1008 நரம்பு படைச்சிருக்காரப்பா. இந்த ஜோலியை பார்க்கணும், இந்த வேலையை பண்ணணும். எழுத்தால் எப்படி எழுத்தால் பூமியை நாசம் பண்ணி வச்சுருக்கான். அதே மாதிரி பிரதமர் மோடி அவனுக்கும் புடுக்கு வழியாக ரத்தமாக பிடுங்கி போகும். அவனுக்கு டைம் வரும். அந்த டைம் வரையில் ஆஸ்பத்திரியில் கிடப்பான். ஏன்னா அப்போ தான் காணொலியை விடுவான். ஐயோ பிரதமருக்கு புடுக்கு வழியாக ரத்தம் வருகின்றது. இது கிரிமினல் கோர்ட்ஸ் சனீஸ்வரி நம்ம கணக்கு கொடுக்கும். அவன் முடிஞ்சா அவன் வரட்டும் அப்படின்ட்டார். அவன் வரட்டும்டா அப்படிங்காரு. எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சொல்லு வாடா அப்படிங்காரு. இப்போ அடி கைலாசத்தை ஏற்று பார்த்தானோ, தப்பு செஞ்சு ஏற்று பார்த்தானோ சோழி முடிஞ்சால் ரத்தமாக போயிடும். எந்த அதிகாரியாலும் சரி, எந்த அரசியல்வாதியாலும் சரி, பல கோடி எவனாக இருந்தாலும் சரி, தலையை குனிஞ்சி ஐயாவை கும்பிட்டு போனானா தப்பிச்சான். இல்லை நிமிந்து இப்படி கையை வீசிட்டு வந்தானா ரத்தமாக புடுக்கு வழியாக பிடுங்கி விட்டுருவார். பெண்ணுக்கு அந்த முட்டையில் எத்தனை நோய் இருக்குது தெரியுமா? அதான் மூட்டு வலி எல்லா வழியும் அதிலே தான். அந்த முட்டையில் ஏற்றிட்டார். முட்டை ஒன்றை கொடுத்தோம்லப்பா, அந்த வீச்சு முட்டை. அப்பா எப்போ கொடுத்த கணக்கு இப்போ வருதாப்பா. கடவுள்னா கடவுள் தான். எப்போ முட்டை வீச்சு போட்டோம்ல அந்த முட்டை வீச்சு இப்போ விடுதாரு. அப்போ கரெக்ட் எங்கள் அண்ணன் போடுற கணக்கு கரெக்டாக அந்த ஏட்டில் எடுத்து பார்த்து கரெக்டாக விடுதார். முக்கால் சத்தியம்.